லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் திருத்தணி vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களோட நான் அப்படியே ஷேர் பண்ணிக்க போகிறேன். யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்திரலோகத்தை பார்த்து இருக்கிற மாதிரியான சிலைகள்லாம் வந்து இன்னும் இருக்காங்க. ஸோ லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாமா அர்த் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ மாமா அர்த் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் இந்தியன் பிராண்ட், பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இதன் மூலியமா நம்ம பிளேஸ் பண்ற ஒரு ஆர்டர்ஸ்க்கும் அவங்க ஒரு ட்ரீஸ் பிளான் பண்றாங்க. இதன் மூலியமா பை த எண்ட் ஆஃப் 2025 அவங்க 1 மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்றதுக்கு உண்டான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, which is a very good initiative. மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மாமா அர்த் ஆப், மாமா அர்த் வெப்சைட்லயும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம சோஷியல் வெப்சைட்ஸ் லைக் அமேசான், பிளிப்கார்ட், நைகா, பர்பிள்லயும் கூட கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்க ஸ்டோர்ஸ்லயும் கூட வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட வந்து லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக்ஸ் வந்து அஃபோர்டபுள் ரேட்ல வந்து இருந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அப்படி பார்க்கும்போது மெயினா மாமா அர்த்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரீமி மேட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம மேட் லிப்ஸ்டிக் போடணும், அட் த சேம் டைம் அது வந்து ட்ரையிங்கா இருக்கக்கூடாது லிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மோஸ்டா மேட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸை ரொம்ப ட்ரை பண்ணும், அந்த ஃபிளேக்ஸா இருக்க மாதிரி வரி வரியா இருக்க மாதிரி எல்லாம் காமிக்கும். ஸோ இந்த மாமா அர்த்தோட கிரீமி மேட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல முறுமுறு பட்டர் அண்ட் விட்டமின் ஈயோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ மெயினா பட்டர் அப்படின்னாலே ஸ்மூதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தானே. அதுல வந்து இந்த இன்கிரீடியன்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்மூதா இருக்கும் நம்மளுக்கு லிப்ஸ்டிக். 8 hours லாங் ஸ்டேவும் இருக்கு. ஏன்னா விட்டமின் இ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கறனால லிப்ல பிக்மெண்டேஷன்ல எதுவும் வராம அது வந்து நம்மளுக்கு சேஃப் கார்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ மாமா அர்த் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேட் சேஃப் சர்டிஃபைட். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸும் இல்ல, அதனால நம்ம டெய்லி யூஸ்க்கு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் போட்டிருக்க லிப் ஷேட் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாமா அர்த்தோட கிரீமி மேட் லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன். ஷேட் வந்து பாத்தீங்கன்னா கிரான்பெரி கிரஷ் அப்படிங்கறது போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்மூதா இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மெயினா இதுல வந்து அந்த கலர் இன்டென்சிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, அதாவது 8 hours லாங் ஸ்டேவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல மேட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாமா அர்த்தோட கிரீமி மேட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த ஷேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 9 ஷேட்ஸ்ல வருது. ஸோ நம்மளுக்கு உண்டான ஷேடை வந்து அதுல நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்ஃபெக்டான ஷேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் போட்டிருக்க கிரான்பெரி கிரஷ், அதுக்கப்புறம் ஆப்ரிகாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட் இருந்துச்சு, ஆப்ரிகாட் டாப், இதெல்லாமே எனக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷேட். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 399 தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ப்ராடக்ட் எல்லாம் வந்து நீங்க ஆஃபர்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட கோட் நிவி 2024 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பர்ச்சேஸ்க்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ 399 இருந்து நீங்க ஆஃபர்ல வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே கிளம்பி அடுத்த வேலையை பார்ப்போம். திருத்தணி சாட்டர்டே மார்னிங் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து நடந்த கிளிப்ஸ் அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரைடே ஈவினிங் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டு அதில் நான் 2 ஆனியன் சாப் பண்ணி அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் 3 வரமிளகாய் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது 3லேருந்து 4 அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட 3 தக்காளி அதையும் நான் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு கையளவு ஃபுல்லாக முந்திரி கேஷ்யூஸ் நல்லா எடுத்து உடைச்ச கேஷ்யூஸு அதையும் நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் அமுல் பன்னீர் 200 grams ப்ளஸ் ஹட்சன் பன்னீரும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே பன்னீர் கட் பண்ணும்போது இந்த மாதிரி முன்ன பின்ன நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஈவனாக இருக்கும் அந்த பன்னீர். ஸோ பன்னீர் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த வதக்கி வச்சுருந்த மிக்ஸியும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ அது கூட ஒரு 2 spoons ஆஃப் கீ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு நான் வந்து ஃப்ரை பண்ணுறேன். ஸ்பீடாக வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். ஸோ சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் வணக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அது கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ இது கூட ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி லீவ்ஸ் அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம முந்திரியெல்லாம் போட்டிருக்கறனால இந்த கிரேவி கொஞ்சமாக பன்னீர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் மில்க் எடுக்கிறேன். இது கூட நீங்கள் வந்து க்ரீம் சேர்ப்பாங்க, நான் வந்து க்ரீமெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் ஒரு 1/2 டம்ளர் மில்க் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போது இந்த கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு, நம்மளுக்கு பாயில் ஆகுது. இந்த டைமில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் தான் அது நல்லா குக் ஆயிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே கிரேவி நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா பன்னீர் வெந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கிட்ட பட்டர் நான் ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணோன்னே ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது நல்லாவே குக் ஆகிடும். இப்போ இது கூட நீங்கள் வந்து சுகர் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பன்னீர் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கூடவே சப்பாத்தி இன்றைக்கி ரெடி பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே வந்து வீக்கெண்ட் மோட் அப்படின்னாலே நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிரேவிஸ்லாம் செஞ்சு சாப்பிட்றது உண்டு. அதனால் ஃப்ரைடே நைட் வந்து சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா அதுதான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே கோயிலுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போது என்னோட துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரு. ஸோ அவருக்கு வந்து எடுக்கலான்னு பார்த்தா ஷர்ட் அயன் பண்ணாமல் இருந்தது. சரி நம்மளே அப்படியே டக்குன்னு அயன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ மார்னிங் எந்திரிச்சு அயன் பண்ணிட்டு இருந்தோம்னா டிலே ஆகும். அதனால் அப்போயே நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலான்னு அயன் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு பேண்ட் அண்ட் ஷர்ட் அந்த செட் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. கூடவே நமக்கும் எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி இந்த குர்த்தி தான் நான் வந்து போட போகிறேன். சம்மர் சீசன், அதுவும் இல்லாமல் திருத்தணியில் வந்து பயங்கரமாக வேகும். அதனால் ஸ்வெட் பேட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குர்த்தியில் வந்து அட்டாச் பண்ணிடுவேன் முந்தின நைட்டே. இது நம்ம யூஸ் பண்ணும் போது குர்த்தியில் ஸ்வெட் ஆகும் போது கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியாத மாதிரி இருக்கும், வெட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஈஸி தான், எடுத்து நம்ம சைடில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே போதும். ஸோ எனக்கு கோயிலுக்கு போயிட்டு முடிஞ்சு வரும்போதும் பாருங்கள், அது வந்து ரொம்ப டீசெண்டாகவே இருந்துச்சு. எல்லா ஸ்வெட்டுமே இந்த காட்டன் பேட்ஸ் வந்து அப்சார்ப் ஆகிடும். இது வந்து 1 டைம் யூஸ், நீங்கள் வந்து எடுத்து வந்து ரிமூவ் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்வெட் பேட்ஸ் வந்து 1 யூஸ் மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வந்து வாஷபிளான ஸ்வெட் பேட்ஸும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பேண்ட் டைப்பில் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அதை விட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த 1 யூஸ் காட்டன் பேட்ஸ் தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான், இது ரெண்டுமே நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சிடலாம். ஆக்சுவலாக இது வந்து நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குர்த்தி, லெக்கின், துப்பட்டா எதுவுமே வந்து செட் கிடையாது. நான் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன். எங்கள் 2 பேர்த்தோட அட்டை இதுதான் நாளைக்கு. ட்ரெஸ் ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா நெயில் கேர் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். நெயில் கேர் டிப்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஸ்பெஷலாக எந்த கேரும் எடுக்கிறது இல்லை, ஜஸ்ட் நெயிலை வந்து ட்ரிம் பண்ணி ஷேப் பண்ணி வைப்பேன். இதுதான் என்னோட நெயில் கேர் ரொட்டீன். எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா நைட் டைம் ரொட்டீன், எங்களோட லெஷர் டைம், கீழே வந்து இருக்க டாக்ஸ்க்கு கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணிட்டு இவனுங்களை கூட நடக்கிறானுங்களா, இவனுங்களை பாரு நாளுக்கலா சோறுடா பட்டு உட்காந்துக்கிடி. மார்னிங் 5:30க்கு எழுந்திரிச்சு ஒரு 7:15 to 45க்குள்ளே இங்கேருந்து கிளம்புறது தான் பிளானு. ஸோ நான் கிளம்பி அப்படியே ரெடி ஆனதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் காஃபி கொண்டு வந்தார். ஸோ காஃபி குடிச்சிட்டு அடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் சில எசென்ஷியல்ஸ் அதெல்லாம் எடுத்து வைக்கணும். லிப்ஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அழியாது. எனக்கு வந்து ஒரு 18 hours ஸ்டே ஆகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் எங்கே போனாலும் நான் கொஞ்சம் பேக்கப் எடுத்து வச்சுப்பேன். சன்ஸ்க்ரீன் மஸ்ட் அதை எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா திருத்தணியில் பயங்கரமான வெயில் இருக்கும். லாஸ்ட் இயர் போயிட்டு வந்து பயங்கரமான வெயில். அதுக்கப்புறம் என்னோடய வாலெட்டு, அதுக்கப்புறம் பாடி லோஷன் நிவ்யா அதை நான் யூஸ் பண்ணுவேன், அதுவும் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஜூக்கோட இந்த பேக் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நிறைய திங்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி அதுக்கப்புறம் திங்ஸும் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால இந்த பேக் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மாதுளம் பழம் அவர் கொஞ்சம் எப்போவுமே வெளியே போகும்போது கட் பண்ணி கொடுப்பாரு. வீட்டில் சாப்பிட முடியலன்னா அதையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், இதெல்லாம் தான் என்னோடய திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த அட்டையருக்கு வந்து துப்பட்டா தேவையில்லை, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துப்பட்டா வச்சு நான் மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய ஃபுல் அட்டையர் லுக். ஸ்லிப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெட்ஜஸ் நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சாக இருந்துச்சு. எப்போவுமே வண்டி எடுக்கும் போது சாமி கும்பிட்டு அப்படியே வண்டியை எடுத்துருவோம். வீட்டிலேருந்து கோயிலுக்கு 2.5 hours காட்டுது. ஸோ எப்போ ரீச் ஆகுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். மார்னிங் வெளியிலேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே, இப்போ வந்து தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து திருத்தணி மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி மலை ரொம்பவே ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான ஒரு கோயில். என்ன சொல்கிறது, ரொம்ப
மனசுக்கு நெருக்கமான ஒரு கோயில் இது. இப்ப திருத்தணி மலைக்கு போறதுனால திருத்தணி கோயிலை பத்தின சில சிறப்புகள், சில விஷயங்கள்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். திருத்தணி மலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய 6 படை வீடுகள்ல 5வது படை வீடா இருக்குதுங்க. இத பத்தின சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை இப்ப உங்களோட நான் ஷேர் பண்றேன். திருத்தணி மலையை வந்து திருத்தணிகை மலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா முருகன் இருக்காரு இல்லைங்களா, அவங்க வந்து சூரபத்மனை வந்து வதம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கோவம் தணிச்சதுக்காக வந்து உட்கார்ந்த ஒரு இடம் தான் வந்து திருத்தணி. சோ அதனால இதை திருத்தணிகை மலைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதை வந்து கந்தகிரி மலைன்னு சொல்றாங்க. ஒரு பாட்டுல கூட வரும் பாத்தீங்களா, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இதை வந்து கந்தகிரி மலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல வடக்கு பகுதி மலைய பச்சரிசி மலைனும், தெற்கு பகுதி மலைய பின்னாக்கு மலை அப்படின்னு சொல்றாங்க. திருத்தணி கோயில் வந்து பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கு, ஒரு சின்ன மலை தான். மொத்தமா இங்க ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 365 படிகள் இருக்கு. அதாவது ஒரு வருஷத்துல வந்து 365 நாள் இருக்கு இல்லைங்களா, அதை குறிக்கிற மாதிரி 365 படிகள் இருக்கு. இங்க நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 365 படிக்குமே வந்து பூஜை பண்ணுவாங்களாம். அதாவது ஒரு ஸ்டெப்புக்கும் தனித்தனியா பூஜை பண்ணுவாங்களாம். சோ அதனால அதை குறிக்கிற மாதிரி இங்க 365 படி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கந்த புராணத்துல முருகன் வந்து வள்ளி கிட்ட சொன்ன மாதிரியான ஒரு கதை இருக்குங்க. இந்த கோயில்ல வந்து ஒரு 5 நாள் தங்கி இருந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும், ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்க. சோ உங்களால ஒரு 5 நாள் இங்க தங்கி இருந்து கும்பிட முடிஞ்சா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு சிறப்பு இந்த கோயில்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனோட சிலை இருக்கு பாத்தீங்களா இந்த கோயில்ல, அந்த சிலையில வந்து நெஞ்சில ஒரு பள்ளம் இருக்க மாதிரி இருக்குங்களாமா. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாரகாசூரனுக்கும் முருகனுக்கும் ஒரு யுத்தம் மாதிரி நடந்துச்சான். அப்ப வந்து அவர் ஒரு சக்கரம் விட்டது வந்து நெஞ்சில, அதாவது முருகரோட நெஞ்சில பட்டு அது வந்து ஒரு பள்ளமா மாறின மாதிரி ஒரு கதை இருக்கு. அதுக்கப்புறம் அதை திருமால் வந்து எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஸ்டோரி இருக்கு. சோ அதங்க குறிப்பிடுற மாதிரி இந்த திருத்தணி முருகனோட நெஞ்சில வந்து ஒரு பள்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த விஷயங்கள கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. இதே மாதிரி திருத்தணியை பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வரலாறு என்ன இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரனோட மகள் தான் வந்து தெய்வானை. அது மோஸ்டா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ தெய்வானையத்தான் முருகர் வந்து முதலா வந்து கல்யாணம் பண்ணாரு இல்லைங்களா. அந்த தெய்வானைக்கு வந்து இந்திரன் வந்து சீதனமா ஐராவதம்னு ஒரு யானையை வந்து இந்திரன் வச்சிருந்தாராமா. அதை வந்து ஒரு சீதனமா தெய்வானைக்கு கொடுத்தாங்களாமா கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது. சோ இந்த ஐராவதத்தை வந்து இந்திரன் தெய்வானைக்கு சீதனமா கொடுத்ததுக்கு அப்புறமா அவரோட செல்வ மதிப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியும், அதுக்காக முருகன் கிட்ட இந்திரன் வந்து சொன்னாராமா, ஐராவதத்தை வந்து இந்திரலோகத்தை பார்த்த மாதிரி நீங்க வந்து நிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேட்ட மாதிரியான ஒரு வரலாறு இருக்கு. சோ அதை குறிக்கிற மாதிரி திருத்தணியில யானைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்திரலோகத்தை பார்த்து இருக்கிற மாதிரியான சிலைகள்லாம் வந்து இன்னும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா, அதாவது சூரபத்மனை வதம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உட்கார்ந்த மலைதான் திருத்தணி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ராமரும் வந்து ராவணனை கொன்னதுக்கு அப்புறமா சிவனை அங்க சாமி கும்பிட்டு பிரதிஷ்டை எல்லாம் பண்ணிட்டு ஒரு மன நிம்மதிக்காக இங்க வந்து முருகனை வந்து வழிபடுறதுக்கு வந்தாராமா. சோ இது வந்து ஒரு லேண்ட் ஆஃப் பீஸ் திருத்தணிகை. இங்க வந்தா கோவம் வந்து ரொம்ப அமைதியாயிடும், ரொம்ப சாந்தமாயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரலாறும் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வள்ளிய வந்து திருமணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது வள்ளி மலையில வந்து முருகன் வள்ளிய திருமணம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்த இடம் வந்து திருத்தணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதுவும் ஒரு இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் வந்து வள்ளிய திருமணம் செஞ்சதே திருத்தணி மலையில தான் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு சந்தன பேழை வந்து ஒண்ணு இருக்காமா. இன்னளவும் அந்த சந்தனத்துல இருந்துதான் முருகனுக்கு அபிஷேகம் பண்றதாகவும் அது இன்னமும் இங்க வந்து பிரசாதமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அது என்ன சந்தன பேழை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரன் வந்து தெய்வானைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அப்ப அந்த ஐராவதத்தை சீதனமா கொடுத்த மாதிரி ஒரு சந்தன பேழையும் சீதனமா கொடுத்துருக்காங்க. சோ அதை வச்சு இன்னும் வந்து முருகனுக்கு வந்து அந்த சந்தன பேழையில தான் வந்து அபிஷேகம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சிலர் வந்து அந்த சந்தன அபிஷேகம் பண்ணி வரதை வந்து சில பேர் குடிப்பாங்களாமா. அதாவது அந்த முருகன் சிலையில அபிஷேகம் பண்ணி விழுகிறத வந்து ஒரு மருத்துவம் வந்து நிறைஞ்சிருக்க மாதிரி சொல்றாங்க. சோ சில பேர் வந்து அந்த சந்தனத்தை வந்து குடிச்சுப்பாங்களாமா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதாங்க, இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச திருத்தணி மலை பற்றிய சில விஷயங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஜெனரலா எல்லாருமே
திருத்தணி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே நினைவுக்கு வர சில விஷயங்கள். இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து திருத்தணி கோயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி மாதிரி. திருப்பதி போனா திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு திருத்தணி போனா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். இது வந்து நான் பர்சனலாவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. எனக்கு திருத்தணி கோயில் அப்படிங்கிறது நான் லாஸ்ட் இயர் கூட போயிட்டு வந்திருப்பேன், உங்களை வீடியோல வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ இனி வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன், பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முருகன் கோயில்ல உங்களோட ஃபேவரட்டான கோயில் எது அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. ஒரு வீடியோல கூட நான் வந்து பார்த்தேன், எந்த ஒரு முருகன் சந்நிதியில போய் நம்ம கால் வச்சதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மாறுதோ அந்த முருகனை விடாதீங்க, கெட்டியா பிடிச்சிக்குங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு திருத்தணி, பழனி, திண்டல் இது எல்லாமே எனக்கு ரொம்ப என்ன ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸ். தூரம் வந்தாச்சு. ஆக்சுவலா 12 o'clock வந்து உச்சிகால பூஜை நடக்கும், அதுக்குள்ள நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு தான் நம்ம கிளம்பி வந்துட்டு இருக்கோம். எப்போ போய் அங்க கோயில் அடைவோம் அப்படின்னு தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் 9:20, 10:30 to 11 o'clock தான் நம்மளோட டார்கெட். ஸோ எந்த டைமுக்கு அங்க போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம அப்படியே பார்ப்போம். போகிற வழியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக ஃப்ரூட்ஸ் வீட்டிலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதையும் அப்படியே நானும் சாப்பிட்டுட்டு அவருக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரிப் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஜங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக போகும்போது எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பயங்கரமான வெயில். ஸோ மலை கோயில், அதனால் ஒரு சின்ன மலை தான். நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணல, வெயில் பயங்கரமாக இருந்தது, அதனால் கார்லேயே மேலே போயாச்சு. ஆஸ் எக்ஸ்பெக்டட் 10:45 கிட்ட நாங்கள் மேலே ரீச் ஆயாச்சு. மலை கீழேருந்து மேலே என்ட்ரி ஆகும் போது 50 rupees வந்து வாங்கினாங்க. இங்கே பார்க்கிங்க்குன்னு தனியாக எதுவுமே வாங்கலை. ஸோ கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு எங்கே பிளேஸ் இருக்கோ அங்கே பார்த்து நீங்கள் நிறுத்திடுங்க. நம்ம கரெக்டாக போகும்போது ஒரு கார் அப்படியே வெளியே எடுத்தாங்க. ஸோ நல்ல ஒரு இடமா பார்த்து நிறுத்திட்டு கிளம்பியாச்சு. வெயில் ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருந்துச்சு லாஸ்ட் இயர் மாதிரியே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 7 கிட்ட இங்கே இருக்க மாதிரி வரலாம் அப்படின்னு ஒரு பிளான். அப்படி இல்லைனா நைட் டைம் வந்தோம் அப்படின்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஸோ நைட் டைம் நாங்கள் இன்னும் திருத்தணி வந்ததில்லை. இனி நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஈவினிங் வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அதே மாதிரி என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் இருக்குது, ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் வந்து 100 rupeesன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 100 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு லைனில் நின்னாச்சு. லைனில் டிக்கெட் எடுக்கும் போது கொஞ்சம் க்ரௌடடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தராக டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற வழியிலலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதனால் அப்படியே நடந்து முன்னாடி போய் லைனில் நின்னாச்சு. பொது தரிசனத்தில் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. நம்ம ஒரு லைன் முன்னாடி நிற்போம், அவ்வளோதான். அந்த டிக்கெட்டுக்கும் இந்த டிக்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸு. நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. தங்க அலங்காரத்தில் நல்ல ஒரு தரிசனம். முருகனை பார்த்துட்டு அப்படியே மனநிறைவோடு வெளியில் வந்து, எனக்கு இந்த கோயிலில் விற்கிற இந்த மாங்காஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த அக்காட்ட அப்படியே வாங்கிட்டு ஒரு சின்ன கிளிப் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் நான் வந்து மயில் ரெக்கை வந்து நிறையா வாங்கி சேர்த்து வச்சுப்பேன் வீட்டில். அதனால் ஒரு 2 மயில் ரெக்கை மாதிரி வாங்கிட்டு என்னோடய மாங்காய், ஃபேவரட்டான மாங்காய், அதையும் வாங்கிட்டு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாம்பழம்லாம் விற்றுட்ருப்பாங்க ரோட் சைடில். ஸோ அவங்கக்கிட்டேயும் மாம்பழம், மாங்காய் எல்லாம் வாங்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நேரம் அவர் ஓட்டிகிட்டு இருந்தனால கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொன்னார். அதனால் நானும் கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து நானும் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கும் ரொம்ப ஒரு நல்ல ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நல்லபடியாக தரிசனம் முடிச்சுட்டு நாங்களும் வீடு வந்தாச்சு. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.